ஹாய் காய்ஸ், என்னோடய பையன் எல்கேஜி போகிறாரு. அவருக்காக நான் நியூ லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் நினைக்கல. பட் இது பார்த்ததுமே எனக்கு இது லீக் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் இது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இப்போது வீடியோ எடுக்கிறேன். இது அன்பாக்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன், ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிட்டேன். பிகாஸ் வீடியோ எடுக்கணுன்ற இதில் இல்லை, அதனால் நான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி அன்பாக்ஸ் வீடியோலாம் நான் எடுக்கணும்னு நினைக்கல. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு தான் ஓகே நம்ம இது கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக இப்போ வீடியோ எடுக்கிறேன். இது வந்து நயாசா மார்க்கோ இன்சுலேட்டட் லீக் ரெசிஸ்டண்ட் லஞ்ச் பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஒரு இன்சுலேட்டட் லஞ்ச் பாக்ஸு, டபுள் பார்ட்டிஷன் இருக்குது. 650 ml. இது ப்ரீகேஜி பசங்க குழந்தைங்க ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அளவு பத்தாது எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் நல்லா நிறைய கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ற பசங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கெப்பாசிட்டி. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து இது பழக்கிறதுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. என் பையன் இந்த பால் போட்டது தாம்மா வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இது ஆர்டர் போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி லீக் ப்ரூஃப் பண்ண பிறகு தான் சூப்பராக இருக்கே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த பெரிய போர்ஷனில் தான் நம்ம ரைஸ் வைப்போம். ரைஸ் வந்து நம்ம எப்படி வைப்போம், நம்ம வெரைட்டி ரைஸ் வைக்கிறது ஓகே. பட் வந்து நம்ம இப்போ சாம்பார் ரைஸு, கரட் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், குழம்பு சாதம் அந்த மாதிரியெல்லாம் வைக்கும் போது நம்ம இப்போ காலையில் கட்டி கொடுக்குறோம் பசங்களுக்குன்னா அவங்க ஒரு 12 மணி 12:30 மணிக்கு ஓப்பன் பண்ணும் போது அது கொஞ்சம் கெட்டியாகிடுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நிறைய தான் வைப்போம் இல்லையா? அப்போது நம்ம இப்படி சப்போஸ் சாய்ச்சி வைக்கிறோம் பாக்ஸை. ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால லஞ்ச் பேக் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்கலை. அதனால் சரி சாய்ச்சி வச்சா இது வந்து கொட்டுமா பேக்கில், ஸ்கூல் பேக்லேயே, புத்தகம் வைக்கிற பேக்லேயே, புக்ஸ் வைக்கிற பேக்லேயே இதை வந்து நம்ம அப்படி செங்குத்தாக நம்ம நிறுத்தி வச்சோன்னா இது எப்படி லீக் ஆகுமா, இந்த ஓரத்தில் லீக் ஆகுமா இல்லை உள்ளே கலக்குமா அப்படி பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த பெரிய போர்ஷனில் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது பார்க்கலாமா? இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு வருது, க்ளோசிங் லிட் மாதிரி, இந்த மாதிரி ஸ்பூன் வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு ஃபீச்சருக்காகவும் நான் வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வைக்கிறதுக்கு, ஸ்பூன் நம்ம தனியாக வந்து உள்ளே லஞ்ச் பேக்குள்ளே போட வேண்டாம், இதுலேயே நம்ம பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக் இது வந்து இப்படி எடுத்து விட்டு இப்படி திரும்ப மூடிட்டு இப்படி அமைக்கி விடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து இது வந்து நம்ம இந்த லாக்கை போட்டால் தான் லாக் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக 3 நாளே லாக் ஆகுது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம லாக் பண்ணிவிடுவோம். சின்ன பிள்ளைங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு லாக் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ட்டு யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் இல்லை, சும்மா அப்படி அமுக்குனாலே நல்லா டைட்டாகவே மூடிக்குது. இப்போ இதுக்கு மேலே இந்த பாக்ஸ், இது கூட வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனும் ஒரு நார்மல் டீஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது உள்ளே வைக்கிறதுக்கு. பட் நான் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டீல் ஸ்பூன் தான் வச்சு கொடுப்பேன். அதையுமே நான் வச்சு பார்த்துட்டேன் உள்ளே. ஓகே, நல்லாவே ஃபிட் ஆகுது. ஸ்டீல் ஸ்பூன் நல்லா அழகாக ஃபிட் ஆகுது. ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 2 பக்கம் தான் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த பென்டோ பாக்ஸில் மோஸ்ட்லி வந்து 4 பக்கமும் லாக் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 2 பக்கம் தான் லாக் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. 2 பக்கம் தான் லாக் கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக இருக்குமா, லீக் ஆகுமா ஆகாதான்ட்டு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா லாக் போட்டுட்டேன் நான்.
ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை வந்துட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்து இப்படி சாய்க்கிறேன். ஓகேவா? இந்த சைடு தான் வந்து பெரிய போர்ஷன் இருக்குது, இந்த பக்கம் சின்ன போர்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே வெளியில் வருதான்னு பார்க்குறதுக்காக நான் இந்த பக்கம் சாய்க்கிறேன். நல்லா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி நல்லா சுற்றுங்க. ஓகேவா? நல்லாவே சுற்றிட்டேன் போங்க. ஓகே, இப்போ இந்த சின்ன போர்ஷன் இருக்க சைட் சாய்க்கிறேன். தண்ணி சவுண்டு கேட்குதா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி லீக் ஆகலை. வெளியில் இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பக்கமும் சுத்தமாக லீக் ஆகலை. இந்த பக்கமும் சுத்தமாக லீக் ஆகலை. ஓகேவா? இது வந்து இங்கே கொஞ்சம் இங்கே அந்த தண்ணி இப்படி வச்சேன்ல அந்த தண்ணி, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் வந்து லீக் ஆகலை. சரி, நான் கையை நல்லா தொடச்சிட்டு திரும்ப இது பண்ணி காட்டுறேன். லீக் ஆகலை. ஓகே, இந்த பக்கமும் நல்லா டர்ன் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே மிக்ஸ் ஆகியிருக்கா தண்ணின்ட்டு. நான் இப்போ இந்த லாக் எடுக்காமே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். சுத்தமாக இந்த பக்கம் சுத்தமாக தண்ணி ஒரு சொட்டு கூட இந்த பக்கம் போகலை. இது ஆல்ரெடி இது வந்து நம்ம தலைகீழலாம் கவுத்தணும்ல, அதனால் இங்கே மட்டும் லைட்டாக வந்திருக்கு. வெளியில் வந்து சுத்தமாக லீக் ஆகலை, கொஞ்சம் கூட வெளியே லீக் ஆகலை. ஓகே, ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணேன். ஆனால் இதோட கப்பாசிட்டி வந்து 650 ml. அதாவது இந்த சின்ன போர்ஷனும் பெரிய போர்ஷனும் சேர்த்து 650 ml கணக்கு. ஸோ உங்கள் பாப்பா வந்துட்டு ரைஸு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும், ஒரு யூகேஜி வரைக்கும். அப்படி இல்லை ரைஸ் மட்டும்தான், ரைஸ்லேயே எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்படி சாப்பிடுவோன்னா நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ரைஸ் வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த போர்ஷன் மட்டும்னா கொஞ்சம் நல்லா நிறைய சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்த பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பத்தாதுன்னு நினைக்கிறேன். டெப்த்து வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் தண்ணியை ஊற்றிடுறேன். ஓகே, டெப்த்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்பூனோட இந்த இடம் வரைக்கும் இருக்குது டெப்த்து. ஓகேங்களா? பாக்ஸும் ஒன்றும் மற்ற பென்டோ பாக்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாலாம் இல்லை, நார்மல் ஒரு சைஸில் தான் இருக்குது, கம்பேட்டபிளாக தான் இருக்குது. அண்டு இந்த இதெல்லாம் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான், ஸோ பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் இந்த ரப்பர்லாம் நல்லா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டீல் கம்பார்ட்மெண்ட் வந்து தனியாக வராது, ஏன்னா இது வந்து ஃபுல்லி இன்சுலேட்டட் தான். ஓகே, இது தனியாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் வருது, கலர்ஸு டிசைன்ஸ் வேறு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரவுண்ட் 480 ஆர் என்னமோ வந்துச்சு. ஓகே, இதில் போட்டிருக்க எம்ஆர்பி ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் வந்துட்டு அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 480 490 அந்த மாதிரி தான் வந்துச்சு, 500க்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.